என் மகளே, என் மகனே, நீ தோல்விகளைக் கண்டு துவண்டு போனாயோ? எதிர்காலத்தை நினைத்து மலைத்து நின்றாயோ? திறமையில்லை என தயங்கி நின்றாயோ? உலகத்தை எதிர்கொள்ள தைரியமில்லையோ? பிசாசின் கிரியைகளைக் கண்டு பயந்து போனாயோ? பாவ கயிறுகளால் சிக்குண்டு போனாயோ? வெளியே வர முடியாமல் சோர்ந்து போனாயோ? ஆபத்தைக் கண்டு அஞ்சி நின்றாயோ? நம்பினவர்கள் கைவிட்டதை நினைத்து கலங்கி நின்றாயோ? உனக்குள் இருக்கும் என்னை மறந்து போனாயோ? இன்றே உன் உறக்கத்திலிருந்து விழித்தெழு. உனக்குள்ளே என் கிரியை நிறைவேற விட்டுக் கொடு. பாவ சூழ்நிலையில் நீ எனக்குள் ஒளிந்துகொள். மேன்மையானவைகளை தெரிந்துகொள். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அதை புரிந்துகொள். என் வேதத்திலிருந்து என் வழிகளை அறிந்துகொள். வேதத்தில் இவ்வாறாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா அதிகாரம் 1 வசனம் 8.